அனைவருக்கும் வணக்கம். எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் 119 நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. குரு வக்ரகதியில் திரும்புவதால் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக இந்த 119 நாட்கள் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு சரியாக எண்ணி ஒரு மாதத்திற்குள்ளேயே 7.5 சனி துவங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. எனவேதான் 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக குருவினுடைய வக்ரமும் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல மேசராசிக்காரர்கள் பக்காவா பிளான் போட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய 7.5 சனி உட்பட பல பிரச்சனைகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அதைவிட இந்த நாட்களுக்கு பிறகு மிக விரைவில் 7.5 சனி துவங்க இருக்கிறது. எனவே இந்த 119 நாட்கள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தில் ஜென்மராசியை நோக்கி நகர போகிறார். எப்படி பார்த்தாலும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படாது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மிக பெரிய அளவிலான நன்மைகளை ஆரம்ப காலகட்டத்தில் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் சில எதிர்பாராத விரயங்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவேதான் இந்த தருணம் என்பது மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் சொல்வதை நிச்சயமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது தவறு என்றால் நிச்சயமாக அதை எண்ணி வருத்தப்படாதீர்கள். அதை தவிர்த்துவிட்டு நீங்கள் சரி என்று எதை நினைக்கிறீர்களோ அதை செய்தால் நிச்சயமாக குருவின் வக்ர காலகட்டத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது என்பதைதான் குரு உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு நாட்டின் மிக பெரிய ராஜாவாக ஜாம்பவானாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை சிற்றரசராக ஒரு நபரிடம் ஒப்படைக்க போறேன். அந்த நபருக்கு சில தகுதிகள் வேண்டும். அப்படி தகுதி உள்ளவர்கள் அந்த பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். அதற்கான போட்டியையும் வெளியிடுகிறாருங்க. அது என்ன போட்டி என்றால் அவருடைய அரண்மனை வாயிலில் ஒரு இரும்பு கதவு உள்ளது. அதை வெறுங்கையால் தள்ளி திறப்பவர்களுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் மிக பெரிய அளவிலான ஆனந்தம், மகிழ்ச்சி. அனைவருமே சிற்றரசராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கு குவிகின்றனர். மக்கள் கூட்டம் திரளாக இருக்கும் போது ராஜா அங்கு ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். யார் அந்த இரும்பு கதவை தள்ளி திறக்க முடியவில்லையோ அவர்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் அச்சம் சூழ்கிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்வாங்குகின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் இந்த போட்டியில் நிச்சயம் பங்கு பெறுவேன், பங்கு பெற்றால் சிற்றரசர் ஆவேன் என்ற இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டு அதை நோக்கி பயணிக்க போகிறாருங்க. அப்படி அந்த கூட்டத்தில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த நபரை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டம், நீ என்ன மூடனா, அந்த இரும்பு கதவை வெறும் கையால் திறக்கவே முடியாது, திறக்க முடியாது என்றால் உன்னுடைய கைகளும் வெட்டப்படும், உன்னுடைய வாழ்க்கை சூனியமாகிவிடும் என்று ஏதோதோ பல்வேறு வகையான விஷயங்களை மக்கள் அவரிடம் தெரிவிக்க, ஆனால் அந்த நபர் பின்வாங்கவில்லை. தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி பயணித்த அந்த நபர் தன்னுடைய கைகளை எடுத்து அந்த இரும்பு கதவை வலு கொண்டு திறக்கலாம் என்று தள்ளுகிறார். அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை.
தற்போது அவர் மிக பெரிய அளவுல சிற்றரசராக மாறி பின்னர் அவர் சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க. இப்படிதான் வாய்ப்புகள் என்பது மனித வாழ்வுல நிச்சயமாக அனைவருக்குமே சமமாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதில்தான் சிக்கல் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை இவ்வளவு கடினமா இருக்குமா அல்லது எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனை வருமா என அந்த வாய்ப்புக்குள்ளே போகாமலே அதை குறித்த ஆழ்ந்த சிந்தனையும் அதை குறித்த அதீதமான குழப்பமான மனநிலையும் அவர்களை அந்த காரியத்தை செய்ய விடாமலே தடை பண்ணுகிறது. இது போன்றுதான் மேசராசிக்காரர்களுடைய வாழ்விலும் குரு வக்ரம் பெறுகிறார் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் அவர் குரு தான். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கும். சூழ்நிலைகள் காரணமாக சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்தாலும் கூட அவை எளிய மருத்துவ சிகிச்சையால் உடனடியாக நிவர்த்தியாகும். நீங்கள் நினைப்பதை விட உடல் நலத்துல நல்ல முன்னேற்றமும் எதிர்பாராத சில நல்ல மாறுதல்களும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கியம் மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு, சங்கடம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக அமைவதற்கான சூழலும் உண்டு. எனவே இந்த தருணத்துல பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் 119 நாட்களை மிக அற்புதமாக மாற்றி அமைக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக அதிரடியான வியக்கத்தக்க மாறுதல்கள், முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற அனைத்துமே சாதகமாக அமையும். ஏனென்றால் சனியும் லாபத்தில் இருக்கிறார். அதிலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட துறையில் மற்றவர்களை நம்ப வேண்டாமா என்ற குழப்பம் அனைத்தும் மறைந்து மிக பெரிய அளவிலான நல்லவர்களுடைய அமைப்பானது உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மாணவ மாணவியரின் கல்வியில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் வியக்கத்தக்க வகையில் இருக்குங்க. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பேணி காக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட தனஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் மிக பெரிய அளவிலான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இந்த 119 நாட்கள் நிச்சயமாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு.